தேவனாலே எல்லாம் கூடும். இது தேவனால் கூடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எது உங்களால ஒண்ணு முடியாது, அது கடவுளால முடியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மளால எதை செய்ய முடியாதோ அதை தேவன் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 3 காரியங்களை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். 3 இது. எது சொல்லுங்களேன். இது சொல்லுங்க. இது எது? இதையும் செய்வார், எதையும் செய்வார், எதைனாலும் செய்வார், எல்லாவற்றையும். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு என்ன சொன்னாரு? தேவனாலே எல்லாம். நாட் ஓன்லி திஸ், நாட் ஓன்லி தட், காட் கேன் டூ எவ்ரிதிங். ஆமென் சொல்லுங்களேன். இதுவோ அதுவோ எதுவோ எல்லாவற்றையும் செய்ய கடவுளால மட்டும்தான் முடியும். வாசிப்போமா? முதல் காரியம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை பாருங்க. இது தேவனால் மட்டும்தான் முடியும், மனிதனால் முடியவே. வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள் வாசிங்க. எபேசியர். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. கவனிங்க, இது மனுஷனால் உண்டாகாது, இது எந்த மிருகத்தாலும் உண்டாகாது, இது எந்த பூஜையினாலும் உண்டாகாது, இது எந்த நம்பிக்கையினாலும் உண்டானது அல்ல. இது யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. இது தேவனுடைய. 9ஆம் வசனத்தையும் பாருங்களேன். ஒருவரையும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் போதும் கவனிங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே ரட்சிப்பு, உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே பாவ மன்னிப்பு, உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே ரட்சிப்பின் சந்தோஷம். இது மனிதனால் உண்டானது அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்ல முடியுமா? நானே பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேன் பாஸ்டர். நம்மளால வரவே முடியாது. வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி தேவன் நம்ம மேல இரக்கம் வைத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை வானத்திலிருந்து அனுப்பி என்ன செஞ்சார்? டில்சி வானத்திலிருந்து அனுப்பி நம்மளுக்காக சொந்த ஜீவனை கொடுக்க வைத்திருக்கிறார். அதனால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இது உங்களால உண்டானது அல்ல, உங்களுடைய காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளை கொண்டு வர வேண்டும். யாராயிலும் ஒருவன் பாவம் செய்தான் என்றால் வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை எதையாயிலும் ஒன்று கொண்டு வந்து அது தலையில கையை வச்சு, ஐயா நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், விபச்சார பாவம் செஞ்சுட்டேன், பொய் சொல்லிட்டேன், திருடிட்டேன், ஒருத்தனை ஏமாத்திட்டேன் அப்படின்னு அந்த ஆடு தலை மேல கை வச்சு அறிக்கை பண்ணணும் பிரதான ஆசானிக்கு முன்னாடி. உடனே அவரு சரி பாவம் பண்ணிட்டியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஆடை அறுத்துருக்கு, அந்த காளை அறுத்துருக்கு, அதனுடைய ரத்தத்தை எடுத்து அவர் என்ன செய்வார்? இவன் மேலையும் தொளிப்பாரு, பலிபீடத்தில் தொளிப்பாரு, உள்ள போய் தொளிப்பாரு, அந்த காளையை பலி செலுத்துவாரு. உன் பாவம் நிவர்த்தியாருச்சு போ அப்படின்றாரு. வீட்டுக்கு போவான், திரும்ப நாளைக்கும் பாவம் செய்வான். நாளைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவான், நாளைக்கும் ஒரு காளைகளை கொண்டு வருவான். இப்படி பலி செலுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டு பலி வித்தியாசமா இருந்தது. வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க. மோசே சொல்றாரு, இது உடன்படி, இந்த உடன்படிக்கை ரத்தம், இது தேவனுடைய ரத்தம், தேவன் நமக்காக சிந்துகிற அந்த பிராயச்சித்தத்துக்கு ஒப்பா இருக்கு. வாசிக்குமா? யாத்திராகம 24:8. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே அப்படின்னு மோசே சொன்னார். இந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்க மேல தெளிச்சிட்டு இதுதான் உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னுடைய கடைசி போஜனத்துல சீஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க மேல் வீட்டு அறையில. அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் என்ன செய்யுங்கள். இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் சேர்த்து சொல்றாரு. மத்தேயு 26:28 பாத்தீங்கன்னா எழுதியிருக்கு, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. கவனியுங்கள், ஆடு
இளம் காளை, அப்புறம் வெள்ளாட்டு கடா, இவைகளின் இரத்தத்தினால் ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கவில்லை. ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்கிறது? இயேசுதான் என்னை ரட்சித்தார், என்னுடைய கிரியை அல்ல. ஆமென். நம்மளை ரட்சிக்கவே முடியாது. இது மனுஷனால் கூடாதுங்க, ஆனால் இது தேவனால் கூடும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஆண்டவர் நன்மை தருகிறார். பாருங்க, உங்களால, உங்க திறமையால, உங்க பணத்தால, உங்க கிரியைகளால எதையும் செய்ய முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கே ஒரு வாலிபன் வந்து இயேசுட்ட கேட்காம, மத்தேயு 10 அதிகாரத்துல, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? அவன் நினைச்சுக்கிட்டான், நான் ஏதாயிலும் நல்லது செஞ்சுட்டா எங்க போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். கவனிங்க, நல்லது செஞ்சா, நல்லது செஞ்சா பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லது செஞ்சா பரலோகத்துக்கு போக முடியுமா? நல்லது செஞ்சாலாம் போக முடியாது. நல்லது செஞ்சா உங்களுக்கு பலன் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய நாமத்திற்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க என்ன நல்ல காரியம் செய்தாலும் அந்த நல்ல காரியத்திற்கு தேவையான பலன் இங்கேயும் உண்டு, அங்கேயும் உண்டு. ஆனால் பரலோகம் போக வேண்டும் என்றால் நீங்க இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவுக்குள்ளே வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் நேத்தோ முந்தானலோ அதிகாலை ஜெபத்துல சொன்னேன், நானே வாசல். இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? நானே வாசலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு, பா வாசல் எவ்வளவு அழகா இருக்கு, மரத்தால வாசலை செஞ்சிருக்காங்க, பொன்னினால செஞ்சிருக்கிறாங்க. அலங்கார வாசல்னு ஒரு வாசல் இருந்துச்சான் பைபிள்ல. அலங்கார அப்படியே வாசலை பார்த்துக்கிட்டே இருந்தா ரட்சிப்பு கிடைக்காது. இயேசு சொன்னார், நானே வாசல், ஒருவன் எனக்குள் பிரவேசிப்பான் ஆனால் உள்ளும் புறமும் சென்று எதை கண்டடைவான்? மேய்ச்சலை கண்டடைவான். எனக்குள்ள வருகிறவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுதாங்க வாசல். இது உங்களால் உண்டானது அல்ல. உலகத்துல ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு இந்த உலகத்துல ஏதேன் தோட்டத்துல விட்ட உடனே அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமான காரியத்துல ஈடுபட்ட உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு பாக்குறாரு, இவங்களை கொன்றலாமா? ஆண்டவர் நினைச்சா இவங்களை என்ன பண்ணிருக்கலாமா? பண்ணிருக்க முடியாதா? கண்டிப்பா பண்ணிருக்கலாம். ஒரு தூதன் பாவம் செஞ்சாங்க, மனசுக்குள்ள பாவம் செஞ்சான். நான் சிங்காசனத்தை வைப்பேன், உயரமா போவேன் நினைச்ச உடனே அவனை அடிச்சு தட்டிட்டாரு. ஆனா இந்த மனிதன் பாவம் செய்த உடனே இவனை பார்த்து இவன் மேல கரிசனையாய் கருணையாய் இவனுக்காக ஒரு ஆட்டை அடிச்சு அவனுக்கு தோல் உடைகளை போர்த்தி விட்டு, உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டாயிற்று? அடிக்கப்பட்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டாயிற்று. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் ஊருக்கு போயிட்டு வரையில, சங்கரன் கோயில் போயிட்டு வரையில அப்படியே வேன் ஓட்டிக்கிட்டு வந்தேன். தனியாக வந்ததுனால திங்க் பண்ணிக்கிட்டே வந்தேன். தேவதூதன் பாவம் செஞ்சான், சரியா? அவன் பாவம் செஞ்ச உடனே அவனை வந்து ஆண்டவர், நீ வந்து நித்திய அக்கினிக்காக உன்னை நியமிக்கிறேன் அப்படின்னு தள்ளி விட்டார். ஆனா இந்த மனிதன் தினம் தினம் பாவம் செய்கிறான். பாவம் செய்யறானா? செய்கிறோம். என்ன, தினம் தினம் பாவம் செஞ்சோம் அவனை விடாம அவர் திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து ஏன் கழுவுறாரு? ஏன் இவங்களை நேசிக்கிறாரு? தேவதூதர்களுக்கே இது ஆச்சரியமா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. என் கூட வேலை பார்த்த ஒரு ஆளு கீழே தள்ளி விட்டாரு. ஆனா இந்த மனுஷன் பாரு, இவ்வளோ பாவம் செய்யறான், இவ்வளோ அக்கிரமம் பண்றான், ஏன் அவனை திரும்ப திரும்ப இது பண்றாரு? தேவதூதர்களும் பார்க்க ஆசையா இருக்கிறார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பார்க்க ஏன் ஆண்டவர் இவங்களை நேசிக்கிறார்? ஆண்டவர் சொல்லுவாரு, யூதா என் தலையின் பலன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய பலம் எது என்று ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே உங்க ஸ்ட்ரென்த் எது ஆண்டவரே? உட்காருங்க, குட்டி பிள்ளைங்களாம் உட்காருங்க. குட்டி 3 கேர்ள்ஸ் உட்காருங்க. 3 கேர்ள்ஸ், செலினா, டிலிசி அண்ட் யூ. உட்காருங்க, கீழே உட்காருங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க பலம் எது ஆண்டவரே காட்டுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கையை முறுக்கி, இதுதான் என் பலம் அப்படி காட்ட மாட்டாரு. நம்ம பிள்ளைங்க கேட்பாங்களா, அப்பா உங்க ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, என் பிள்ளைங்க தான் என் பலன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய கூட்டமோ சிறிய கூட்டமோ, ஒரு சிங்கிள் ஆளு ஜெபம் பண்ணி என்ன ஓடுது? அசுத்தாவி ஓடுது, வியாதி ஓடுது, ஆனா பில்லி சூனிய கட்டுகள் மறையுது. இது யாரால உண்டானது? சொல்லுங்களேன். இது யாரால உண்டானது? தேவனால உண்டானது. இது என்னால் உண்டானது அல்ல. ஆகையால் நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவருடைய கிருபைக்கு பயந்திருப்போம். முதலாவது நான் சொன்னேன், உங்க ரட்சிப்பு கர்த்தரால் உண்டானது. உங்க குடும்பத்தில் யாராயிலும் ரட்சிக்கப்படாம இருந்தா கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படணும்.
ரட்சிப்பு என்னைக்கும் உங்களால வராதுங்க. வானத்தின் கீழும் பூமியின் மேலெங்கும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் சொல்லுங்களேன் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்கிற நாமம் தான் ரட்சிக்க முடியும். இயேசு சொல்றாரு வேதத்தில் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஆபிரகாம் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் தான் ரட்சிக்க வைக்க முடியும், விடுதலையாக்க முடியும். ஆண்டவர் தான் ஒருத்தனை காப்பாற்ற முடியும். ரட்சிப்புன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை நல்ல செழிப்பா ஆசீர்வாதம் வைக்கணும், அதுதானா ரட்சிப்பு? ரட்சிப்புன்னா என்ன தெரியுமா? நித்திய ஆக்கினையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினது. நித்திய ஆக்கினை என்ன? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எங்க? நரகத்துல. நரகத்துக்கு போய்கிட்டு இருந்த நம்மளை ஆண்டவர் பிடிச்சி அப்படியே வேறு பிரிச்சு நம்மளை வேற வழியில பரலோகத்துக்கு கொண்டு போற. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அனுகிரக பிறந்திருக்கும் போதுன்னு நினைக்கிறேன், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருச்சி பக்கத்துல தீபாவளி டைம் ஒரு தம்பி சுர்ஜித், ஆமாம் சுர்ஜித் தெரியுமா? சுர்ஜித் குழியில் விழுந்துட்டான் போர்வெல்ல. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், போர்வெல்ல விழுந்துட்டான். தீபாவளி டைம் முழு தமிழ்நாடுமே கவர்மெண்ட்டும் அவனை எப்படியாலும் வெளியே எடுக்கணும் பிரயாசப்படுறாங்க. 50 அடியில் இருக்கிறான், 70 அடியில் இருக்கான், இன்னும் உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 நாள் போராடுறாங்க. ஆனால் 3 நாள் கழித்து அவனை அங்கேருந்து பிரேதமாக தான் எடுத்தார்கள். நம்ம வாழ்க்கை அங்கே எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டு இருந்தது, நரகத்துக்கு நேராக போய் கொண்டு இருந்தது. நம்ம வாழ்க்கைக்குள்ள இயேசு குறுக்க வந்து பாதாளத்துக்கு போன நம்மளை பரலோகத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். ராமன் சொல்லுங்களேன். இது மனுஷனால் உண்டானது அல்ல. எந்த பாஸ்டரும் உங்களுக்காக மரிக்கவில்லை. பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், பவுலா உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். யார் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் சொல்லுங்களேன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்க பாவத்தை கழுவினது. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத நபர்கள் இருந்தால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது வாசிப்புமா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. ஒரு சேர் கொடுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஏன் சேரை கூட எடுத்து கொடு. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது மற்றவன், கவனிங்க, இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும், கவனிங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது நல்லா கவனிங்க. இது தேவனால் கூடும். எது தேவனால் கூடும் தெரியுமா? இது கிதியோனுடைய பட்டயமே அல்லாமல் வேற பட்டயம் இல்லை. இங்கே நடக்கிற காரியத்தை சொல்றேன், கவனிங்க. இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரும் திரளா வந்து கூடிட்டாங்க. 12வது வசனத்தை பாக்குறீங்களா? 12வது வசனத்தை வாசிங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் செலினா வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். கவனிங்க, என்ன கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா யார் வந்திருக்கிறா அப்படின்னா, அவளுக்கு இன்னைக்கு வந்து காய்ச்சல் சரியாயிடுச்சு, போச்சு, கோபமாயிட்டான். சரி கவனி, அவளை கண்டுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விரோதிக்க, இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்க்க அமலேக்கியர்கள், கிழக்கேத்திய புத்திரர்கள், மீதியானியர்கள் இவங்க எல்லாம் திரளாய் வந்து படுத்து கிடக்கிறார். வெட்டுக்கிளிகளை போல கிடக்குறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, கிதியோன் வாப்பா, நான் உன்னை வச்சு யுத்தம் செய்ய போறேன். கிதியோன் உடனே என்ன நினைச்சிட்டாரு? பெரிய கூட்டத்தை கொண்டு வந்தாதான் யுத்தம் பண்ண முடியும் நினைச்சு 32,000 பேரை கூட்டு வர்றார். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் இருக்கிறீங்க, இவங்களெல்லாம் கழிச்சு விடு அப்படின்னு கழிச்சு விட்டா 22,000 பேரை கழிச்சாச்சு. 10,000 பேர் வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்ல, இன்னமும் நீங்க நிறைய இருக்கிறீங்க, இப்ப இவங்களையும் களி அப்படின்னு கழிச்சா வெறும் 300 பேரை வச்சு ஏராளமா இருக்கிறவர்களை வெற்றி அடைய முடியுமா? அப்படின்னா வெற்றி அடைய முடியாது. கிதியோனுக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவரே, சந்தேகமா இருக்கு, என்ன செய்ய போறீங்க? எங்களை மாட்டிக்கிட்டு விட்டுறாதீங்க. நம்ம நிறைய நேரம் அப்படிதான் சொல்லுவோம், ஆண்டவரே எங்க பிரச்சனை பெருசா இருக்கு, பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி எங்களை போய் மாட்டி விடுறீங்களே அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம், மாட்டி விடுறீங்களேன்னு சொல்லி இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, நீயும் வேலைக்காரனும் சேர்ந்து அந்த எதிரியின் பாளையத்துக்குள்ள போங்க, அங்கே ஒன்று பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். அந்த வசனத்தை பாருங்கள். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு
ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இங்க பாருங்க அவன் சொல்றான், டே நான் ஒரு மாப்பிள்ள, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமா? ஒரு சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திலிருந்து உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கவனிங்க, யுத்தம் பண்ண வந்திருக்காங்க, படுத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு கனவை கொடுக்குறாரு. அந்த கனவுல ஒருத்தன் சொல்றான், மாப்பிள்ள நான் கனவு கண்டேன், ஒரு பெரிய ரொட்டி உருண்டு வந்துச்சு. ஏன்னா ஒரு தந்தூரி ரொட்டி, நம்ம மனசுல ஃபுல்லா தந்தூரி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா தந்தூரி ரொட்டி ஓடி வந்து உடனே கூடாரம் விழுந்துருச்சு. உடனே மற்றவன் விளக்கம் சொல்றான். கவனிங்க, ஏன் விளக்கத்தை கவனிங்க. என்ன விளக்கம் சொல்றான்? மாப்பிள்ள இது கிதியோனின் பட்டயமே அல்லாமல் வேற அல்ல. எங்க வந்தது பிரெட்டா பட்டயமா? பிரெட்டு தான் உருண்டு வந்துச்சு. அந்த பிரெட்டு இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா பட்டயமா தெரியுது. இது தேவனால் ஆகும். எது தெரியுமா தேவனால் ஆகும்? நீ ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற பத்தியா, அதை வைத்து ஆண்டவர் ஜெயம் தர ஆண்டவரால் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ரியல் வாழ்க்கையில ரியலா என்ன தெரியுமா இங்க நடக்குது? கவனிங்க, கிதியோனுக்கு கையில பட்டயமே இல்லைங்க. கிதியோன்ட்டையும் பட்டயம் கிடையாது, அவன் வேலைக்காரன்ட்டையும் பட்டயம் கிடையாது, 300 பேரை கூட்டு போனானே அவங்ககிட்டையும் பட்டயம் கிடையாது. இது கிதியோனுடைய பட்டயம் தான், எனக்கு தெரியும், இது கிதியோனுடைய பட்டயம் தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே கிதியோன் சொல்றாரு, டேய் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் நிற்போம், எல்லாம் சுத்தி நின்று பானையை உடைச்சு எக்காலம் ஊதி, நீங்க எல்லாம் என்ன சொல்லணும் தெரியுமா? இது கிதியோன் பட்டயம் கிடையாது, இது யார் பட்டயம்? கர்த்தரின் பட்டயம். ஒரு பிரெட்டை அவன் பட்டயமாய் பார்த்தான். உடனே கிதியோன் சொல்றான், இது ஏன் பட்டயம் கிடையாது, கிதியோனின் பட்டயம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பித்துட்டாரு? மீதியானியர்கிட்ட பட்டயம் இருந்தது. அந்த பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கலக்க பண்ணி அவர்கள் எல்லாரும் மடிந்து போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவரால் எது கூடும் தெரியுமா? இது ஆண்டவரால் கூடும். 2வது குறிப்பை சொல்லுகிறேன், ஜெயத்தை தர ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நீங்க உங்க பிரயாசத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கவனிங்க, நீங்க ஜெயிக்க முடியாது, உங்க நண்பர்கள் ஜெயத்தை தர முடியாது, உங்களுடைய திறமை ஜெயத்தை தராது, உங்களுடைய ஞானம் ஜெயத்தை தராது. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீதிமொழிகள் புஸ்தகம் 21:31 எழுதியிருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க சங்கீதம் 75:6 பாத்தீங்கன்னா தெரியும், மேற்கிலும் கிழக்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் எங்க இருந்து வரும் தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களிடத்துல பணம் குறைவாக இருக்கலாம், கவனிங்க, உங்களிடத்துல வசதி குறைவாக இருக்கலாம், உங்களிடத்துல ஆட்கள் குறைவாக இருக்கலாம். இந்த 300 பேரை வச்சு ஏராளமா இருக்கிறவர்களை எப்படி ஜெயிக்க போகிறேன்? நீங்க குறைவானதை வைத்திருக்கலாம், வாய்ப்புகளும் குறைவாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் குறைவு ஒரு தடையாக இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஜெயத்தை தீர்மானிப்பது நம்ம கையில இருக்கிற சோர்ஸ் கிடையாதுங்க. நேற்றைக்கு எனக்கும் சிசிலியாவுக்கும் ஒரு வாக்குவாதம். அவ இந்த பிஸ்னஸ்ல இருக்கிறதுனால நான் சொன்னேன், இயேசு தான்ப்பா நம்மளுக்கு எல்லாமே. அவ சொல்றா, இயேசுவும் காசும் வேணும், இயேசுவும் வேணும், இது இருந்தாதான் வாழ்க்கை. உண்மைதான். ஆனா நான் சொல்லட்டா, இயேசுவுக்கு நிகர் இயேசு தான், வேற யாருமே கிடையாது. காசு இருந்தாதான் வாழ முடியும், காசு நமக்கு நெசசரி தான். ஆனா இயேசு தாங்க மெயின். நம்முடைய அல்டிமேட் ஃபோக்கஸ் இயேசு தான். இயேசு மட்டும் கூட இருந்தாருன்னா காசு தன்னால வரும், காசை ஆண்டவர் தருவார். ஏன்னா பாருங்க, இங்க சொல்றான் கிதியோனின் பட்டயம்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. உடனே இவன் சொல்றான், ஏன் பட்டயம் கிடையாது, ஆண்டவர் பட்டயம். ஆண்டவர் பக்கம் திருப்பிடுங்க. ஏன்னா எல்லா காரியம் ஆண்டவரே, இது என் வேலை இல்லை, இது உங்க வேலை, இது என் வியாபாரம் கிடையாது. சொல்லுங்களேன், உங்க வியாபாரம், இது என் ஊழியம் கிடையாது, உங்க ஊழியம், இது எல்லாமே உங்களோடது. இன்னைக்கு நம்ம வேணா குறைவா இருக்கலாம், குறைவான நபர்களோடு இருக்கலாம், குறைவுகளோடு இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் ஜெயம் தர தேவனால் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
தாவீதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராட்சதன் வந்து நிற்கிறான். அவன் எப்படி வருகிறான் என்றால் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறான். சிறு வயதிலிருந்தே ட்ரெயின் ஆனவன். எதுக்காக? யுத்தத்துக்காகவே பழக்குவிக்கப்பட்டவன். ஸ்பெசிபிக்கா இந்த காரியத்துக்காக தான் அவனை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா கோலியாத்து கிட்ட போய் தாவீது சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தில வருகிறேன் அப்படின்னு சொல்லி கல்லை விட்டு அடிச்சான். ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கல்லு வேணா உங்ககிட்ட இருக்கலாம், கவனிங்க, கல்லு வேணா உங்ககிட்ட இருக்கலாம், ஜெயத்தை தருவதோ கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கல்லு தாவீதின் கையில இருந்தது, ஜெயம் கர்த்தருடைய கையில இருந்தது. இன்னைக்கு உங்க கையில என்ன இருக்கு? உங்களை பார்த்து கேட்குறேன், என்ன இருக்கு உங்க கையில? ஒரு சின்ன வேலை இருக்கு ஆண்டவர், என்னுடைய கையில சின்ன வேலை இருக்கு, என்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் இருக்கு, ஜெபம் பண்ண முடியும். கல்லு, அந்த சின்ன கல்லு போதுங்க ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோலியாத்தை அடிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெயத்தை தர ஆண்டவரால் முடியும். இது தேவனால் ஆகும். எது தெரியுமா? ஜெயம் தேவனால் ஆகும்.